இந்த வாரத்தில் தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு செய்தி அப்படின்னா, திருப்புவனத்தில் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஸோ அந்த செய்தி தொடர்பாக நிறைய ஃபேக் நியூஸும் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக பரவிட்டே இருந்தது. அதில் ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர் வந்து எப்பயுமே வந்து திமுகவுக்கு எதிராக பேசுவார். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு நியூஸ் கார்டு புதிய தலைமுறை பெயரில் அவர் என்ன சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா, ஸ்டாலின் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காரு, எந்த ஆட்சி வந்தாலும் லாக்அப் மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலாவது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு, இதே ஐயா எடப்பாடி ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணம் வந்து இன்னும் விசாரணையில் தான் இருக்குது அப்படின்னு சீமான் ஐயான்னு மென்ஷன் பண்ணதுதான் நமக்கு ஆச்சரியமா இருந்தது. ஐயாவை இந்த ஐயா இப்படி பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் நம்ம புதிய தலைமுறைக்கே நம்ம கால் பண்ணி கேட்டோம், என்ன இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது எங்களோட இது கிடையாது அப்படிங்கும்போது ஒரு ஃபேக்கான நியூஸ் கார்டு ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த மாதிரி எந்த செய்தியும் சீமான் வந்து சொல்ல கிடையாது. சீமான் வந்து திமுக அரசை விமர்சித்து தான் வந்து இந்த விஷயத்துல பேசியிருக்காரு, அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அடுத்தும் இதே மாதிரி ஒரு நியூஸ் கார்டு அஜித்குமார் மரணத்தை பத்தின ஒரு செய்தி. யார் அப்படின்னா, அங்க சீமான்னா இங்க முதலமைச்சர் ஸ்டாலின். நியூஸ் 7 தமிழ் இருக்காங்கல்ல, அவங்களோட நியூஸ் கார்டு மாதிரியே ஒரு நியூஸ் கார்டு ரெண்டாகுது. என்ன அப்படின்னா, விசாரணை கைதிகள் வந்து விசாரணை போது மாரடைப்பால இறக்குறது வந்து இயற்கையானதுதான் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதா ஒரு நியூஸ் கார்டு வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து உண்மையினே நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இது குறித்து கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணாங்க. அவங்க வீட்டுல நடந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களே கூட ஒரு சிலர் வந்து குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலலாம் இருந்து அவர் உண்மையிலே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு இதை நாங்கள் ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான மறுப்பு விஷயங்கள்லாம் ப்ரெஸ்ல வந்து பேசினாங்க. ஆனா இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த பழைய போன இதுல பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இதுவும் எடிட் செய்யப்பட்ட ஒரு நியூஸ் கார்டு. அதை ட்ரெண்ட் ஆகி அது வந்து உண்மை மாதிரியே பயங்கரமா பூம் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே தவிர இது பொய். சமயங்கள்ல நியூஸ் சேனல்ஸே அந்த கார்டுல பொய்யான செய்திகளை போட்டுடுறாங்க. அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கும்போது அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்க போடாத பல செய்திகளை பொய் செய்திகளா இந்த மாதிரி ஒரு பரபரப்பான விஷயம் போகும்போது அதை போடுறதுங்கிறது வழக்கமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது ஸோ இந்த ஒரு இஷ்யூ அஜித்குமார் இஷ்யூ நடந்ததுனால அடுத்தடுத்து இன்னொரு ஊரில் கூட ஒருத்தர் காவல்துறையால் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற வீடியோலாம் வெளியில் வந்தது. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, பழைய வீடியோக்கள் இருக்குல்ல, போலீஸ்காரங்களுடைய வயலன்ஸ் பழசு ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு இன்னொரு ஊரில் இப்படி தாக்கப்பட்டிருக்காரு, இந்த ஆட்சியில் இங்கே என்ன நடக்குது, புகார் கொடுக்க வந்தவரையே காவல்துறை தாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பரப்புறாங்க. ஸோ அந்த வீடியோ ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் புகார் கொடுக்க வர மாதிரி வராரு, அவரை போட்டு போலீஸ் அடிக்கிறாப்புல, யாரும் என்னடா இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை தேடி பார்த்தோம்னா 2019 இருந்தே இந்த வீடியோ வந்து சுற்றுல இருந்திருக்கு. அப்போவே பார்த்தோம்னா சின்ன சேலத்தில் ஒரு லாரி டிரைவரை வந்து ஒரு போலீஸ் ஒருத்தர் தாக்குனதுக்கு சம்பந்தமா அந்த வீடியோ வைரல் ஆகி அவர் வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணப்பட்டிருக்காரு 2019. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ அஜித்குமார் மரணத்தை ஒட்டி இப்போ நடந்த புது சம்பவம் மாதிரி பரப்பப்படுது. ஸோ அதுலேயும் உண்மை கிடையாது. எப்பயுமே அந்த ஒவ்வொரு விஷயம் தமிழ்நாட்டில் போன வாரம் முருகன் மாநாடு நடந்தப்போ அதை பற்றின ஃபேக் நியூஸ், அப்புறம் ஈரான் இஸ்ரேல் வாரம் அந்த இதை பற்றி ஃபேக் நியூஸ், இப்படி வாரம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பற்றின பயங்கரமான ஃபேக் நியூஸ் பரவுது. மக்கள் வந்து கரெக்டாக பார்த்து இது புரிஞ்சு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி சமயங்களில். அடுத்தது நம்ம பட்டியல், நம்ம ஃபேக் நியூஸ்லாம் போடுவோம்ல, இதில் வந்து ரெகுலராக வரக்கூடிய ஒருத்தரோட பேர் இருக்கும், ஒரு ஐடி சங்கி பிரின்ஸ் அப்படின்னு ஒரு ஐடி, பேர்லேயே சங்கியை வச்சிருப்பாரு. அவரை வந்து பார்த்தோம்னா திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதை ஒட்டி வந்து பல நியூஸ் வந்து பரவுது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வீடியோவை வந்து ஷேர் பண்ணார் அவரு, அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உதயநிதி வந்து இந்துக்களோட மனசை புண்படுத்துற மாதிரி சனாதனத்துக்கு எதிராலாம் பேசினாரு, அவரெல்லாம் எதுவும் பண்ணல. ஆனா சங்கி பிரின்ஸ் வந்து உதயநிதிக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு நம்ம பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் சங்கி பிரின்ஸுக்காக ஆதரவா போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் நிலவச்சல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அப்போ வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக வந்து இவர் பேசினாரு, அதுக்காக வந்து தமிழக அரசு இவரை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு நாகேந்திரனே போட்டாரு. ஒரு கட்சி, தேசிய கட்சி, ஆளுங்கட்சி, அதனுடைய மாநில தலைவர் இப்படி எல்லாம் பொய்யா பகிரலாமா அப்படிங்கிறத அவரோட பார்வைக்கு தான் நம்ம விட வேண்டியிருக்கு.
ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு எதிராக ஒருத்தர் பேசினா அவர் எதுக்காக இங்கே கைது பண்ண போகிறாங்க? சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது அவரே சம்மந்தம் இல்லாமல் அந்த சங்கி பிரின்ஸ்ன்ற ஒரு போட்டிருக்காரு. அதுக்கு ஆதரவாக இங்கேருந்து இவர் போட்டது தான் சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு எதுக்குன்னா ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கு. அவருக்கு ஆதரவாக ஒரு ஆளுங்கட்சியினுடைய தேசிய ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து அவரும் ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறாரு. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. இது அவர் உண்மையிலே எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் திருவலங்காடு பகுதியில் வந்து பார்த்தோம்னா தண்டவாளத்தில் போல்டு கழட்டப்பட்டிருந்தது ஏதோ ஒரு இடத்துல. அது சம்மந்தமாக காவல்துறையினர் வந்து விசாரணை பண்ணாங்க. இவர் என்ன பண்ணாப்புலன்னா, சங்கி பிரின்ஸ் நமக்கு ஒரு மேட்ரு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பகல்காமில் வந்து இந்துக்களை வந்து கொன்னாங்க. அந்த சூடு அடங்கல, அதுக்குள்ள தமிழ்நாட்டில் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ரயில் தண்டவாளத்தில் போல்ட்டை கழட்டிட்டாங்க இஸ்லாமியர்கள்ங்கிற மாதிரி ஒரு மத வெறுப்பு கண்ணோட்டத்தோட அதை பரப்பிட்டிருக்காரு. அதனால கைது செய்யப்பட்டிருக்காரு சங்கி பிரின்ஸ். இந்துக்களை கொல்றதுக்காக இப்படி ஒரு சதியை இஸ்லாமியர்கள் பண்ணிட்டாங்கிற மாதிரி போட்டதுக்காக தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை தான் வந்து போலீஸ் வந்து அவங்களோட எஃப்ஐஆர்ல இப்படி தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ உதயநிதியை விமர்சித்து போட்டதுக்காகவோ பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக போட்டதுக்காகவோ அவர் கைது செய்யப்படலை. இதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணாப்புலன்னா, ஏற்கனவே ஒரு கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணாங்க போன வருஷம். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட்ல புகுந்து ஒருத்தவங்க வந்து இந்த கேஸ் அடிச்சு ஒரு பிரச்சனையாச்சு. பார்லிமெண்ட்டுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் ஆட்கள் குதிச்சு போனது. அப்போ வந்து அந்த நபர்கள் எப்படி பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள வந்தாங்கன்னா, அப்போ தருமபுரி எம்பியா இருந்த செந்தில்குமார் அவர் தான் அவங்களுக்குலாம் பாஸ், அவரோட பாஸ்ல தான் இவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விட்டு அப்பவே இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஸோ தொடர்ச்சியான ஒரு ஹபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்புறதுல இவர் இருந்திருக்காரு. அதுக்காக தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து திரும்பவும் நம்ம அண்ணன் தான் வந்திருக்காரு. இந்த வருஷம் வேற மாதிரி வந்திருக்காரு. என்னன்னா, திருக்குறள் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே படிச்ச ஒரு திருக்குறள். அதுக்கு அண்ணன் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன திருக்குறள்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிற திருக்குறளுக்கு இவர் ஒரு மாடை வச்சு, ஆடு மாடை வச்சு ஒரு மாநாடு நடத்துறாரு. திருவள்ளுவரே அசந்து போற மாதிரி ஒரு விளக்கம். என்னன்னா, ஆடு மாடை வச்சு ஒரு மாநாடு நடத்துறேன் மதுரையில, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னவரு இந்த திருக்குறளை கொடுத்துட்டு திருவள்ளுவரே கல்விக்கு அப்புறம் ஆடுதான் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. நம்ம அண்ணன் வந்து எல்லாரும் வந்து பார்த்தோம்னா தொழிலாளர்கள் உரிமைக்காக, சிறுபான்மையினர் உரிமைக்காக, மாற்று பாலினத்தவர் உரிமைக்காக, மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக, இப்படி பல விஷயங்களுக்காக போராடுவாங்க. நம்ம அண்ணன் வந்து அனைத்து உயிர்களுக்குமான ஜீவன்களுக்கு கூட நம்ம அண்ணன் எல்லா உயிர்களுக்குமான அரசியலை நான் செய்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஒன்று நடத்துறாப்புல. அதுக்காக என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, திருக்குறளை எடுத்து வச்சு கல்வி ஒருவருக்கு செல்வம், முக்கியமான செல்வம், ஆனா மாடும் செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாருன்னு ஒரு உருட்டி இருக்காப்ல அண்ணன். ஆனா அதோட மீனிங் அதுக்கு ஆப்போசிட்டான மீனிங். இது வரைக்கும் அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்விதான் சிறந்த செல்வம் அப்படிங்கறது தான் திருவள்ளுவர் மென்ஷன் பண்றாரு. அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட உரையிலையும் தொடர்ச்சியா பார்க்கலாம். மாடுன்ற வார்த்தைக்கு தமிழ்ல செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதை வந்து அண்ணன் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த திருக்குறள்ல என்ன சொல்றாங்க, கல்விதான் முக்கியமான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு, மாடு அல்ல மற்றையவை அப்படின்னா மற்றதெல்லாம் செல்வம் கிடையாது, கல்விதான் செல்வம், மற்றதெல்லாம் செல்வமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மாடும் செல்வம் தான் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியெல்லாம் திருவள்ளுவர் மாடும் செல்வம் தான் சொல்லல, கல்வியை தவிர வேற எதுவும் பெரிய செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட், மாடெல்லாம் ரெண்டாவது தான் பார்த்து. தமிழ் இதே இப்போ வந்து போதைப் பொருள் வழக்கில் அந்த சினிமா பிரபலங்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அதில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா அப்படின்ற 2 பேர் இது சம்மந்தப்பட்டமா நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதில் வந்து இவரோட ஸ்ரீகாந்தோட கைது வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டது. இவர் அப்படி பண்ணாரு, ஆப்பிள் பெண்ணே நீ யாரும் பாட்டுலலாம் அழகா வருவாரு, இவரெல்லாம் சாக்லேட் பாயா இருந்தவர் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில். இப்போ என்னடான்னா இப்படி போதைக்கு அடிமையாயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் அது இன்னும் கொஞ்சம் பீக்காக போய் வைரல் ஆகிட்டு இருந்தது. 10 லட்சம் தரல, அதுக்காக நான் போதை கடிமையாயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து திமுக பிரமுகர் ஒருத்தர் தான் இவருக்கு வந்து இவர் உடந்தையா இருந்திருக்காரு, இவருக்கு அந்த போதை பொருள் எல்லாம் வழங்கினது அவர் தான். நியூஸை போட்டது யாருன்னா பாலிமர் அப்படிங்கிற மாதிரி பரப்புறாங்க. ஆக்சுவலா பாலிமர் இந்த நியூஸ் போட்டாங்க. இந்த திமுகவுக்கு பதில் அதிமுக இருந்திருக்கு. உண்மையிலேயே அவர் அதிமுக முன்னாள் பிரமுகர். அவர் தான் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு. பிரசாத் அவர் தான் போதைப் பொருள்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ஆவை மட்டும் தூக்கி திமுகவா மாத்திட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பாலிமர் நியூஸை திரிச்சிட்டாங்க. அதுல இருந்தது அதிமுக ஐடி அப்படிங்கிறது.
அடுத்தது நம்ம முருகர் மாநாடு பல சர்ச்சைகளை உருவாக்குச்சு. ஆமா, அண்ணாமலையும் பவன் கல்யாணம் இஷ்டத்துக்கு பேசினாங்க, மத வெறுப்பை தூண்டுற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு துணை முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருங்கிறத கூட மறந்துட்டு இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே பேசினாருன்னு சொல்லலாம். அந்த மாநாட்டில் மத வெறுப்பை தூண்டுற மாதிரி, அரேபியாவில இருந்து வந்தவர்களுடைய மதத்தை பற்றி நீங்கள் இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்லாம் பேசினாப்புல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த முருகர் மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பவன் கல்யாண்லாம் அதில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அறநிலைத்துறையோட ரசீது இருக்குல்ல, பில்லு, அதில் வேற ஒரு லோகோ இருந்தது முன்னாடி. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகர் படத்தை கொண்டு வந்துட்டாங்க. மாநாடு நடத்துறதுனால முருகர் படம் வந்து மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் முருகர் மாநாடு நடத்தினோடனே எப்படி பயந்துன்னு முருகர் படத்தை கொண்டு வராங்க பாருங்க, இவ்வளோ நாளா இல்லாததை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை தொடர்ச்சியாக பரப்புறாங்க. ஸோ நம்ம உண்மையிலே அந்த பில்லை எடுத்து சோதிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 பில்லு காமிக்கிறாங்க, மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின்னு. ரெண்டுமே வேற வேற கோயிலோட பில்லு. ஒன்று வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னம்பேடு என்ற ஊரில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சாமி கோயில், இன்னொன்று வந்து வடபழனி முருகன் கோயில். இப்போ வடபழனி முருகன் கோயிலுடைய ரசீதை பார்த்தோம்னா அவங்க எப்பயுமே முருகர் படத்தை தான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம மாநாட்டுக்கு முன்னாடி கொடுத்த ரசீதையும் பார்த்தோம், அதுலேயும் முருகர் படம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின்னெல்லாம் எதுவுமே மாறலை. தமிழ்நாடை அப்படி மாற்றிடவும் முடியாது ஈஸியாக. ஸோ அப்படி எதுவும் மாறலாம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலை கோயிலில் வந்து ஒரு தம்பதிங்க வந்து அசைவம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நம்ம கூட அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்கோம். அது வந்து பயங்கர வைரல், எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, திருவண்ணாமலை டவுன்லயே கறிக்கடை இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு எல்லாம் பரப்புனாங்க. அந்த மாதிரி பயங்கர வைரல் ஆச்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம செஞ்சி வெங்கட்ரமண சாமி கோயில் அங்க வந்து அசைவம் சாப்பிட்றாரு. அதாவது அந்த கோயிலில் வேலை பார்க்குற பாருல அவரே உட்காந்து அசைவம் சாப்பிட்றாரு. இந்து அறநிலையத்துறை வந்து இதை கண்டுக்காதா அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த வீடியோ போட்டிருக்காங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிக்கல் வந்து எப்பயுமே எழுந்ததே கிடையாது. இது ரொம்ப புதுசு, நம்ம பண்றது புதுசு, இது ரொம்ப புதுசா இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மரபாவே இருக்கிறதுங்கிறது அவங்கவுங்க விருப்ப தெய்வங்களுக்கு கடவுள்களுக்கு பலி கொடுக்கறது தான் மரபு. ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, தமிழ்நாட்டு கோயில் திருவிழாக்கள்லே பார்த்தோம்னா சேவலை கடிச்சு ஐயனார் கோயில், கருப்பசாமி கோயில் எல்லாம் அதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப ரெகுலரான ஒரு வழக்கம். சில கோயில் வந்து பார்த்தோம்னா சைவ கோயில்னு சொல்லுவாங்க, அங்க பெருசா வந்து பலி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி அங்க உட்காந்து கூட சாப்பிடக்கூடாது, அந்த கோயிலுக்கு பக்கத்துல எதுவும் கறிக்கடை இருக்கக்கூடாது, அந்த ஊர்லயே கறிக்கடை இருக்கக்கூடாது, அந்த ஊர்ல யாருமே கறி வெட்டக்கூடாதுங்கிற அளவுக்கான இஷ்யூலாம் எப்பயுமே தமிழ்நாட்டில் இருந்தது இல்லை. எந்த சாமியும் அதை எதிர்பார்த்ததும் கிடையாது. சாமியின் பேரை சொல்லி அரசியல் பண்ற சிலர் வந்து இது ஒரு சர்ச்சையா தொடர்ச்சியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தான் இது நீ சாப்பிட்டாகணும்னு திணிக்க கூடாது. நம்ம எந்த உணவை சாப்பிட்றதுங்கிறதாலும் அது நம்மளோட உரிமை. அந்த மாதிரியான ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. இது புதுசா உருவாக்கப்படும். செஞ்சிக்கோட்டைக்கு கீழே வெங்கட்ரமண சாமி கோயில் வைணவ கோயில், அது வேற சைவம் வைணவங்கிறதுக்கான வித்தியாசமே தெரியாம அவர் வந்து சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சைவத்தையும் அந்த கோயிலுடைய வைணவத்தையும் ஒன்னா சேர்ந்து பல குழப்பிக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோல பேசுறவர். ஆக்சுவலா வந்து இது இந்து அறநிலையத்துறைக்கு கீழே கூட அந்த கோயில் வராது, மத்திய அரசனுடைய தொல்லியல் துறை கீழே தான் அந்த கோயில் வருது. அதனால வந்து இதை டேக் பண்ணி இந்து அறநிலையத்துறை வந்து இதெல்லாம் கேள்வி கேட்காதா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குது. மாநில அரசு வந்து இந்துக்களுக்கு எதிரான அரசா இருக்கிறதுனால அறநிலையத்துறை ஊழியர்லாம் அங்கேயே உட்காந்து அசைவம் சாப்பிட்றாங்க. கோயிலுக்கு இழுக்காயிடுச்சு, பக்தர்களுக்கு இழுக்காயிடுச்சு, மதத்துக்கு இழுக்காயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கே இழுக்காயிடுச்சு, உலகத்துக்கே இழுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பரப்புறாங்க. ஆனா அடிப்படையில் அவர் இந்து அறநிலையத்துறையினுடைய ஊழியர் கிடையாது, தொல்லியல் துறையினுடைய ஊழியர், ஏஎஸ்ஐனுடைய ஊழியர். அவருடைய ஐடி கார்டில் அவர் ஏஎஸ்ஐன்னு தான் போட்டிருக்காரு. சாப்பிட்றவர் பாவம் களைப்பில் அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றுறதும் இல்லாமல் இந்து அறநிலையத்துறையை வேற உள்ளே கொண்டு வந்துட்டு தமிழ்நாடு அரசே இந்துக்களுக்கு எதிரான அரசுங்கிற ஒரு பரப்புரையை கட்டமைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பார்த்துக்கிங்க. அடுத்தது நம்ம அப்துல் கலாம் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் ராமேஸ்வரத்துல கட்டியிருக்காங்க. அந்த நினைவு மண்டபத்துல இருந்து ஒருத்தர் வீடியோ போடுறாரு. என்ன அப்படின்னா, அங்க வந்து சரியான பராமரிப்பு வசதியே இல்லை, செல்போனை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போக கூடாது உள்ள அப்படின்னு சொல்றாங்க. எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. அப்போ செல்போனை எடுத்து போக கூடாதுன்னா நான் எங்க வைக்கிறது இதை அப்படின்னும் போது எதிரில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. இது என்ன இது நடைமுறையா இருக்குது? பராமரிப்பே இல்லை. தமிழ்நாடு அரசோடைய லட்சணத்தை பாருங்க, என்ன நீங்க புடுங்கிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு
கடுமையான டோன்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை பரப்புறாங்க. ஆனால் உண்மையில் அந்த ராமேஸ்வரத்தில் கூடிய கலாமினுடைய மண்டபம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தோம்னா ஒன்றிய அரசினுடைய DRDO அவங்க சார்பில் கட்டினது. இதை மோடி வந்து திறந்து வச்சார். ஸோ இப்போ அதை பராமரிக்கிறதும் DRDO கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அப்போ செல்போன் வந்து அங்கே கொடுக்கறதுக்கான வசதி இல்லைன்னா நம்ம குற்றம் சாட்ட வேண்டியது ஒன்றிய அரசு. ஏன்னா அது அந்த மண்டபம் அவங்களால பராமரிக்கப்படுது. அதை தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசை நோக்கி, தமிழ்நாட்டில் இருக்கிறனால அது தமிழ்நாடு அரசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து அப்படி கிடையாது. இங்கே ஆக்சுவலாக அந்த பிரச்சனை சரி செய்யப்படணும். ஸோ ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள் அதை உடனடியாக பார்த்து அதை சரி பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும். அடுத்து அடுத்த ஒரு இங்கிட்டு இப்போ ஒரு சீமானனை பார்த்தோம். இங்கிட்டு இன்னொருத்தர் பார்க்க போகிறோம். யாருன்னா அர்ஜுன் சம்பத். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்டிருக்காரு. அதாவது கர்நாடகாவில் வந்து 8 அதிகாரிகள் வீட்டில் வந்து 35 கோடி ரூபா வந்து இந்த லோக் ஆயுக்தா அதிகாரிகள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா இருக்கா, செயல்படுதா, தமிழ்நாடு அரசு சொத்து பட்டியலில் வெளியிட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பி இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க போட்டிருக்காரு. கர்நாடகாவிலேயே வந்து காங்கிரஸ் அரசு தான் இருக்கிறதுங்கிறத அவர் மறந்துட்டாரான்னு தெரியல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று கர்நாடகாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் செயல்படுதா அப்படின்னு பார்க்கும்போது லோக் ஆயுக்தா செயல்பட்டு தான் இருக்கு. சமீபத்தில் கூட அதுக்கான உறுப்பினர்கள் கூட மாற்றினாங்க. நீதிபதியை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரும்ப வந்து புதுசாக ஒரு நீதிபதியை பணியமர்த்தினாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதோட சொத்து பட்டியல், அதாவது இந்த இது வரைக்கும் இவ்வளோ கேஸ் ஆகிருக்கு, இந்த வருஷம் இவ்வளோ கேஸு, இங்கே இவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இதுக்கு இவ்வளோ கேஸ் சால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு 2019 இப்போ 2024 வரைக்கும் எல்லா டேட்டாவுமே லோக் ஆயுக்தாவுடைய வெப்சைட்டில், தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய வெப்சைட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாகவே போட்டிருக்காங்க. அதனால் அர்ஜுன் சம்பத் அதை தேடி பார்த்தாருன்னா அவரே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆண்டு வாரியான பட்டியல் அதில் இருக்குது. அர்ஜுன் சம்பத் பார்வைக்கு இது போகட்டும். அடுத்தது நம்ம இந்த டோல் இருக்குல்ல, ரோட்டில் போனால் ஆல்ரெடி எல்லா நேரங்கள்லையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, சர்ச்சையாக இருக்கிறது. எப்போ போனாலும் டோல் வாங்குறாங்க அப்படின்னு மக்கள் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. நடுவில் அந்த ஃபாஸ்டேக் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து, ஸோ அதில் அடுத்ததாக பார்த்தோம்னா 2 வீலருக்கும் நீங்கள் டோல் கட்டணும். 2 வீலர் வச்சுருந்தாலும் ஃபாஸ்டேக் வந்து உங்கள் வண்டியில் ஒட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைக்கு வருது. அதுவும் ஒரு நியூஸ், சன் நியூஸோட ஒரு வீடியோ அவங்க சேனலில் போட்டு ஒரு வீடியோவோட அப்படியே பரவிட்டு இருக்கு. அந்த நியூஸ் சேனல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து தகவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோர்சஸ் மூலியமாக தான் அந்த நியூஸ் போடப்பட்டிருக்கு. அதுவுமே போடக்கூடாது தான், ஆனால் அதை போட்டாங்க. ஓகே, தகவல்னு போட்டாங்க அப்படின்றனால அந்த நியூஸை எடுத்துட்டு இங்கே காருக்கு இல்லாமல் இப்போ பைக்குக்கும் சேர்த்து போடுங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா காசை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்றிய அரசு வந்து எல்லாத்துக்கும் வரி போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தாங்க. சன் நியூஸ் வெளியிட்டது ஒரு தவறான செய்தி. சன் நியூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஊடகங்களில் இந்த மாதிரியான செய்தி ஆங்கில ஊடகங்களில் கூட வந்திருக்கு, இந்தி ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு. ஸோ எல்லா ஊடகங்களுக்கும் இப்படி ஒரு செய்தி பரவி இருக்கு. ஆனால் அது தவறான செய்தி அப்படிங்கிறத நம்ம மட்டும் சொல்லலை, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHA அவங்களுமே அவங்க பேஜில் அதை வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லலாம் இப்படியெல்லாம் பரவுது, ஆனால் 2 வீலருக்கு டோல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நிதின் கட்கரி அமைச்சராக இருக்கார் நெடுஞ்சாலைத்துறைக்கு, அவரும் வந்து அறிவிச்சிருக்காரு இப்படி எந்த நியூஸும் வரல அப்படின்னு. 2 வீலருக்கு ஜூலை 15லேருந்து டோல் வசூலிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மை கிடையாது. ஆனால் 2 வீலருக்கு டோல் வசூலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. ஸோ பெங்களூரில் இருக்கக்கூடிய நீங்கள் நைஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா 2 வீலருக்கும் டோல் உண்டு. ஸோ இந்தியாவில் சில முக்கியமான சாலைகளில் மட்டும் 2 வீலர்களுக்கு டோல் நடைமுறை இருக்குது, ஆனால் எல்லா டோலுக்கும் அது இல்லை. ஸோ அப்படி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கலாம். ஆனால் இப்போது ஜூலை 15ஆம் தேதி அது வருது அப்படிங்கிறது தவறான கிடையாது. அடுத்து வந்து பேராஸ்டமல் 650. நம்ம இந்த கொரோனா பீரியட்லலாம் 6 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுல. யூஸ்வலாக மிட்டாய் மாதிரி நம்ம ஊரில் சாப்பிட்டு எல்லாம் அந்த மாத்திரைக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு நல்லா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்னு எல்லா பக்கமும் பரவுது இந்த நியூஸு.
என்னடா அது பேராசிட்டமாலுக்கே தடை வச்சுட்டாங்கன்னா நம்ம மக்கள்லாம் எங்க போவாங்க? வேற இதுதான் வாரத்துக்கு ஒரு முறை ரெகுலரா போட்டு இருக்கோமே அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்கிங். தலைவலி வந்தா பேராசிட்டமால், ஜுரம் வந்தா பேராசிட்டமால், கால் வலி வந்தா பேராசிட்டமால், எல்லாத்துக்குமே வலி நிவாரண மருந்தாவே அது செயல்பட்டு டாக்டர்கிட்ட கூட கேட்காம மெடிக்கல்ல வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா இது தடை ஆபத்துங்கிறாங்க. கர்நாடகாவில் வேற தடை பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ். 14 மெடிசனை தடை பண்ணிட்டாங்க, அதுல பேராசிட்டமாலும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவுது. அது என்ன அப்படின்னா பேராசிட்டமால் அந்த முழு மாத்திரைக்கு தடை கிடையாது, அதுல ஒரு பிரிவுக்கு தான் தடை வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பிராண்டு. இப்போ பேராசிட்டமால் 650 எடுத்தீங்கன்னா நீங்க டோலோ 650ன்னு ஒன்று வரும். இதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து பேராசிட்டமால் கொடுக்குறாங்க. வேற வேற நிறைய பிராண்ட் இருக்கு. பேராசிட்டமாலுங்கிறது ஒரு கெமிக்கல் நேம். அதுல நிறைய கம்பெனிங்க வந்து மாத்திரை தயாரிச்சு விற்கிறாங்க. அதுல ஒரு கம்பெனியினுடைய பிராண்டு போமோல் 650 அப்படிங்கிறது. அந்த பிராண்டை மட்டும்தான் தடை பண்ணியிருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த பேராசிட்டமால் தடை கிடையாது. சாக்லேட் மாதிரி சாப்பிடலாம், சாக்லேட் மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போட்டுக்கலாம். அடுத்தது G7 மாநாடு கனடாவில் நடந்தது இப்போதான். அதில் வந்து மோடி வந்து கலந்துக்கிட்டாரு போயிட்டு. இப்போ மோடி கலந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுலேருந்து சொன்னாங்க. ஆனால் ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ இருக்குது G7ல கலந்துக்கிட்டவங்களோட ஃபோட்டோ. அதில் மோடியை காணோம். இப்போ மோடி எங்கே போனார்? ஒரு விளம்பரத்தை மட்டும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உண்மை அது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்பிரசி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபோட்டோவை வச்சு. ஸோ உலக நாடுகளின் தலைவர்கள், G7 நாடுகளின் தலைவர்கள்லாம் நிற்கிற ஒரு ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோவில் மோடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தோம்னா G7ல உறுப்பு நாடுகள்னு இருப்பாங்க, மெம்பர் கண்ட்ரிஸ், அந்த 7 நாடுகள், அவங்களுடைய தலைவர்கள் அதில் நிற்கிறாங்க. ஸோ அதில் இல்லாமல் இந்தியா வந்து அந்த G7 உறுப்பு நாடுகளில் கிடையாது. இந்தியா வந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிறாங்க. ஸோ சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டு வச்சு எடுத்த தனியாக இன்னொரு ஃபோட்டோ இருக்கு. அதை வந்து மோடி அவரோட பேஜில் போட்டிருக்காரு. G7 அவங்களோட அஃபிஷியலோட வெப்சைட்லேயே அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம மோடிஜி வந்து பின்னாடி லைனில் நிற்கிறாங்க. அதனால் G7 மாநாட்டுக்கு போகாமல் மோடி வேற எங்கேயும் போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கற்பனை. ஆமாம். அடுத்து தெலுங்கானாவில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து தண்டவாளத்தில் காரை ஓட்டிட்டு போய் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த முயற்சி செஞ்சாங்க. இதனால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ரயில்வே வந்து 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டது, பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதில் அந்த பொண்ணு வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப ரக்கடாக பிஹேவ் பண்ணுது. அவங்க மக்கள்லாம் வெளியே வாங்கினோடனே ரொம்ப இதாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. தண்டவாளத்தில் காரை ஓட்டிட்டு வேகமாக போயிட்டு இருக்கு. இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அமைதி மார்க்கத்தின் அட்டூழியங்கள் அப்படிங்கிற பேரில் இதுக்கும் ஒரு இஸ்லாமிய முத்திரை. நம்ம ஊரில் சங்கி பிரின்ஸு எப்படி தண்டவாளத்தில் யாராவது போல்டு கழட்டினா உடனே அவங்க முஸ்லீம் தான் அப்படின்னு போட்டாரோ, அந்த மாதிரி தண்டவாளத்தில் காரை ஓட்டினாலும் அவங்க முஸ்லீம் தான். இது ஒரு வியாதி அவங்களுக்கு இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. வியாதியை சமூகத்தில் பரப்புறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, உண்மையிலே ஒரு பெண் வந்து இப்படி காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ரீல்ஸுக்காக கண்ட சாகசத்தையும் பண்ணி களைச்சி போய் இதை நம்ம பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்பத்தனமான ஒரு வேலையை ஒரு பெண் செஞ்சிருக்கிறாங்க. ரீல்ஸுக்காக 3 கிலோமீட்டர் காரை வந்து தண்டவாளத்திலே ஓட்டிட்டு போயிருக்காங்க. இதனால 2 மணி நேரத்துக்கு ரயில் சேவை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கார் ஓட்டினவங்க இஸ்லாமிய பெண்ணே கிடையாது. ரவிகா சோனி அப்படிங்கிற ஒரு இந்து பெண், அவங்க தான் இந்து மதத்தை சேர்ந்த பெண். அவங்க தான் அந்த காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பெண் இந்து அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டதுனால இந்து மதத்தின் அட்டூழியம் அப்படின்னு நம்ம பரப்புனா என்ன பண்ணுவாங்க? நம்ம மேலே கேஸ போடுவாங்க. ஏன்னா மதத்துக்கு நடுவில் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. அப்போ இதுக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பரப்புறவங்க மேலெல்லாம் கேஸை போட்டு என்ன ப்ரொசீஜரோ சட்டப்படி அதை செய்யணும். அடுத்தது மாற்றுத்திறனாளிகள்லாம் சேர்ந்து அவங்க ஒருங்கிணைப்பு குழு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பொம்மையை பரிசீலிச்சாங்க. பன்னி மூஞ்சில ஒரு பொம்மை. ஸோ இவங்க எதுக்காக பன்றி சிலையை வந்து ஸ்டாலினுக்கு வந்து கொடுக்கணும், இதுல என்ன பின்னாடி இருக்குன்னா நம்ம வரலாறை பார்க்க வேண்டியிருக்கு. பன்னிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பன்னியை கொடுக்குறாங்கன்னா, விஜயநகர அரசனுடைய பன்றி சிலை, அது பன்றி சின்னம் வந்து விஜயநகர அரசனுடையது, அதை தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி அவங்களுக்குலாம் இஸ்லாமியரை பற்றி தப்பாக பரப்புறது ஒரு வியாதியோ, அந்த மாதிரி இன்னும் சிலர் இருக்காங்க நம்ம அண்ணன் மாதிரியான ஆட்கள். அவங்களுக்கு வந்து எதுனாலும் தெலுங்குன்னு பரப்புறது ஒரு வியாதி. ஸோ அவங்க வந்து இது பன்றி சிலையை கொடுத்துருக்காங்க. தெலுங்கு விஜயநகர பேரரசோட குறியீடு இது அப்படின்னு சொல்லிட்டு பந்தேரிகள் பார்த்தாக்கா இலும் நாட்டிங்கிற மாதிரி பன்னி சிலை எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தோம்னா, அது சன் நியூஸோட அது நியூஸ் கார்டோட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு.
பார்த்தா அதில் இருக்கிறது சிங்க சிலை. சிங்க சிலையை தான் முதல்வருக்கு பரிசா அளிச்சிருக்காங்க. அதை வந்து எடிட் பண்ணி பண்ணியை போட்டாங்க. சிங்கத்து மூஞ்ச பண்ணியை மாற்றிட்டு இவங்களா ஒரு கதையை வந்து சேர்த்து கட்டி அடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த பண்ணி அவங்க ஸ்டாலினுக்கு மட்டும் விடலை, இன்னொரு தலைவர் வைகோ அவரை மையப்படுத்தியும் அதே பண்டி சிலை பண்ணி சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு கொடியை கொடுக்குறாரு ஸ்டாலின் வைகோட்ட. அந்த கொடியில பார்த்தோம்னா மீன் இருக்குது, பக்கத்துல பார்த்தா பண்ணி இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய போட்டோ. ஸ்டாலின் வந்து அந்த பழைய ஹேர் ஸ்டைலோட இருக்கிறாரு, அந்த விக்கெல்லாம் இல்லாத பழைய ஹேர் ஸ்டைல்ல இருக்கிறாரு. இது என்னன்னு பார்த்தோம்னா வைகோ வந்து 2018 நியூட்ரினோ திட்டம் வர்றது, தேனி பக்கத்துல நியூட்ரினோ திட்டம் வர்றதை எதிர்த்து ஒரு பெரிய நடைபயணம் வந்து போனார். அதை வந்து ஸ்டாலின் போயிட்டு கொடி அசைச்சு துவக்கி வச்சார். ஸோ அதில் பார்த்தோம்னா பன்னி சிம்பல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னது வைகோவும் தெலுங்கு, அவரும் விஜயநகர பேரரசோட சிம்பல் கொடுக்குறாங்க, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறாங்க. ஆக்சுவலாக வைகோவோட கொடியில இருந்தது மூவேந்தர்களின் சின்னம், சேர சோழ பாண்டியர்களோட அந்த 3 சின்னமும் அந்த கொடியில இருந்திருக்கு. அதுல இருந்து அந்த ஒரு சின்னத்தை தூக்கிட்டு அங்க பண்ணி சின்னத்தை எடிட் பண்ணிட்டாங்க, புளியை தூக்கிட்டு பண்ணியை போட்டாங்க. ஆமா, அங்க சிங்கம் இங்க புலி ரெண்டையும் தூக்கி பண்ணியா மாத்திட்டாங்க. சிங்கத்தையும் பண்ணி ஆகிட்டாங்க, புலியையும் பண்ணி ஆகிட்டாங்க, நம்மள கடைசியில முட்டாளாங்க. அந்த கொடியை மூவேந்தர்களுடைய கொடியை வச்சு தான் அவர் ஊர்வலம் போனார், அது அவர் கையில் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதை வந்து இவங்க வந்து திருச்சி இப்படியெல்லாம் விஜயநகர பேரரசு தெலுங்கு அப்படின்னு கண்ட கான்ஸ்பிரசியும் கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் வந்த முக்கியமான ஃபேக் நியூஸ்கள், பரவன செய்திகள், அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச உண்மைகள், இதெல்லாம் தொகுத்து இந்த வீடியோவில் பார்த்தோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்களில் என்ன மாதிரியான ஃபேக் நியூஸ் இந்த சமூகத்தில் பரப்பப்படுது, அதனால் என்ன மாதிரியான ஆபத்துகள் சமூகத்துக்கு இருக்குது, ஏன் இந்த ஃபேக்ட் செக்ங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நம்ம ஏன் இந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தொடர்ந்து யூடர்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற அந்த QR மூலிமா உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து யூடர்னுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தொடர்ந்து யூடர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.